இந்த 27ஆம் தேதியிலேருந்து லிடல்ல துபாய் சாக்லேட் வருது. சரியோ, அது ஒரு பெரிய பூகம்பம் ஓடிக்க போகுதுன்னு வேற கதை சொல்லிருக்கிறாங்க. மக்களே, சாக்லேட் எங்க தேடினாலும் சாக்லேட் பக்கம் ஒரு இடமே இல்ல. அந்த சாக்லேட்டை காணல. சரி, எங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க, கியூ நிக்குதுல்ல. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. அந்த துபாய் சாக்லேட் என்னோட அப்படி அதிசயமா இருக்கு. துபாய் சாக்லேட் இங்க நகையை விட விலை கூட வர போது போல இருக்குது. பாருங்க, துபாய் சாக்லேட்டுக்காக அடிபட்டு வேண்ட வேண்டியதா இருக்கு. இதான் துபாய் சாக்லேட். இதோட விலை இங்க பாருங்க, கோல்டு கலர்ல. இந்த துபாய்னு பேர் எப்படி வந்துச்சு? அது அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேரு துபாய். அதான் பார்த்தேன். ஹாய் மக்களே, வணக்கம். இப்ப பாத்தீங்களா நான் எங்க போய் கொண்டிருக்கிறேன்? விடிய இப்ப 8:15. ஓகே, நான் இப்ப லிடலுக்கு போறேன். இந்த சின்ன இருக்குது அல்லவா, அது இப்ப இந்த யூடியூப்ல துபாய் சாக்லேட் பார்த்துட்டு அது அங்க வீட்டுல இருந்து ஒரே சண்டை, துபாய் சாக்லேட். அது இப்ப இன்றைக்கு லிடல்ல இந்த 27ஆம் தேதியிலேருந்து லிடல்ல துபாய் சாக்லேட் வருது. சரியோ, அது ஒரு பெரிய பூகம்பம் ஓடிக்க போகுதுன்னு வேற கதை சொல்லிருக்கிறாங்க. இந்த ஆன்லைன்ல எல்லாம் இந்த ரிசோர்சஸ் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அதெல்லாம் எல்லாம் மூத்துன்னு சொல்லுவாங்க. இங்க பூகம்பம் படிக்க போகுதுன்னு துபாய் சாக்லேட்டுக்காக எல்லாரும் போய் சண்டை பிடிச்சு எடுக்க போறாங்களேண்டு. ஸோ இன்றைக்கு தான் அது வெளியில வருது. நான் இப்ப போய்கொண்டிருக்கிறேன். அவருக்கு வேண்ட என்ன புதிய கதையிலேயே சொல்லிட்டு போயிட்டாரு, ஸ்கூலுக்கு போய்க்க நீ வேண்டி வைக்கிற இல்லாட்டி என்ன நடக்கும்னே தெரியாண்டு. வாங்க எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த துபாய் சாக்லேட் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே அந்த துபாய் சாக்லேட்டை பற்றி இப்போ நிறைய பேர் காய்ச்சிட்டு இருக்கிறாங்களா, என்னடா அதுக்குள்ள அப்படி இருக்குதுன்றது எனக்கு கியூரியாசிட்டியா இருக்குது. என்ன கியூரியோஸா இருக்க பார்க்கணும், என்ன அதுக்குள்ள இருக்குன்ற பார்க்கணுன்றதுக்காக ஒரு காரணத்துக்காண்டி. அடுத்தது சரி, இவங்க சொல்ற மாதிரி இவங்க என்னத்தை சொல்றாங்களே, இப்படி நிறைய சனம் போய் வேண்டுமான்றதையும் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம் மக்களே. ரோட்டு ஒரே விடியவில் நான் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்தேன்டா, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம், கிட்டத்தட்ட 1 மீட்டரும் பெறாது. சரியா, 1 மீட்டரும் பெறாது அதை கடக்கிறதுக்கு. ஏனென்றால் அந்த சிக்னல் இருக்குல்ல, ஒரு கார் போனோடனே ரெட்டுக்கு வந்துடு. இந்த சிக்னலோடய எனக்கு ஒவ்வொரு விடியம் பெரிய தடபுடலா இருக்கு. கடவுளே, வெயில் இருக்குது இன்றைக்கு. இந்த கிழமை ஃபுல்லாக வெயில், நாளைக்கு மழை. ஸோ துபாய் சாக்லேட்டுக்காக பாருங்க போய் க்யூவில் போய் நிற்கிறேன்னா, இன்னும் நான் அடிபட்டு எடுக்கிறேன்னான்னு தெரியலை. எப்படி முன்னைக்கு அடிபட்டு எடுத்தே தான் ஆகணும், இல்லாட்டி வீட்டை சும்மா இருக்க விட மாட்டாங்க. மக்களே, சாக்லேட் எங்க தேடினாலும் சாக்லேட் பக்கம் ஒரு இடமே இல்ல. அந்த சாக்லேட்டை காணல. சரி, எங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க, கியூ நிக்குதுல்ல. இந்த கியூல என்னத்துக்கு நிக்கிறேன்னு பாருங்க, அந்த கேஸ்ல வச்சுட்டாங்க சாக்லேட்டை. கேஸ்ல போய் அவங்கள்ட்ட கேட்டுத்தான் நாங்கள் ஒவ்வொரு சாக்லேட் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. மக்களே, இங்க பாருங்க, இதுதான் அந்த துபாய் சாக்லேட். இந்த துபாய் சாக்லேட்டுக்கு தான் இவ்வளவு சண்டை. ஒன்று தான் தந்தாங்க. லிடல்ல என்ன செய்துட்டாங்களா, எல்லாம் இங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி சாக்லேட் எடுத்துடுமெண்டு ஒவ்வொரு கேஸ்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. சரியா, ஒவ்வொரு ஆக்களை எடுக்கட்டுமெண்டுட்டு கேஸ்ல. இப்ப கேஸ்ல நாங்கள் இப்ப சாமான் வேண்டாமே வேண்டலாம், சாமான் வேண்டிட்டு போய் கேட்க அவ ஒன்றை தான் தருவா. சரியோ, நான் போய் கேஸ்ல நிக்க அம்மாக்கு அதுல கியூல நிக்கணும். ஓகே, சில பேர் என்ன செய்யணும்ன்றால் அந்த ஒவ்வொரு சாமான் எடுத்துட்டு அந்த சாக்லேட் மூடி ஒரு பெட்டி தான் வச்சுக்கிறாங்க போல இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சாமான் எடுத்துட்டு டக்குன்னு அந்த நைஸா வலிக்கு இந்த இப்படி போட்டு விடினா என்ன தாங்கள் போய் கியூல முன்னுக்கு நின்று சொல்லி போடுறதுக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாம இக்கால உண்ட வேண்டிட்டு மற்ற பக்கம் போய் என்ன மட்டும் வேண்டி கொண்டிருக்கலாம். இந்த சாக்லேட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையாவே இந்த சாக்லேட்ல என்ன இருக்குதுன்றதுக்கு பாக்குறதுக்காக எனக்கு இதா இருக்கு. இன்னும் நான் அவர் வந்தவொன்னு தான் உடைப்பேன். நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். உண்மையா லிடெல்லாம் முடிய போதுன்னு நினைக்கிறேன். இந்த சாக்லேட், இது துபாய் சாக்லேட்
இந்த சாக்லேட்டுக்கு இவ்வளோ ஃபேமஸாக வர மாட்டேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ சாக்லேட் இருக்குது. டெய்ரி மில்க் அப்படி மில்க் ஆண்டு சாக்லேட் கிண்டருக்கு இது இருக்கு. ஆனால் துபாய் சாக்லேட்டுக்கு இவ்வளோ ஃபேமஸாக வர மாட்டேன்றதை நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். இனி போய் டேஸ்ட் பண்ண தான் தெரியும். பத்தாதுக்கு இங்கே வந்து பசங்கள் கூட பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் துபாய் சாக்லேட்டுக்கு விடிய காத்தால விட அம்மா அப்பாக்களோட விடிய காத்தால வந்திருந்தோண்டு துபாய் சாக்லேட்டுக்காக நிற்கிறாங்க. என்னோட அப்படி அதிசயமாக இருக்குது. துபாய் சாக்லேட் இங்கே நகையை விட விலை கூட வரப்போது போல இருக்குது. எவ்வளோ ஆண்டு நான் பார்க்காம இல்லை. விலை $4.99 போல இருக்குது. ஆமாடியோ ஒரு மாதிரி வேண்டியாச்சு பாருங்க. துபாய் சாக்லேட்டுக்காக அடிபட்டு வேண்ட வேண்டியதா இருக்கு. மக்களே, என் ஹஸ்பண்டு கூட நான் இப்படி பயப்பட்டதில்ல. என் பிள்ளைகளுக்கு நான் பயப்பட வேண்டியதா இருக்குது. விடிய பாருங்க, இந்த பிள்ளைய கேட்டதுக்காண்டி இப்போ சாக்லேட்டை வேண்டிட்டு வந்துருக்கிறேன். இதே என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தேன்னா உண்மையாக நான் வந்து போயிருக்கவே மாட்டேன், ரெண்டு விட்டுருப்பேன். இந்த பிள்ளைக்காக பாருங்க பயந்து போகணும். எல்லாரும் வந்து சண்டை பிடிச்சோன்று பண்றது. எங்க சாக்லேட் சாப்பிட மாட்டேது, மூஞ்சி நட்டி கொண்டு இருக்கு. சரி, அவங்களும் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டாங்க. எனக்கு மக்களே துபாய் சாக்லேட் இங்க பாருங்க வேண்டியதாச்சு. இது நான் இப்ப திறக்க போறதில்லை. ஏனென்றால் என்கிட்ட சின்னன்னு சொன்னபடியா அவர் வந்தோன்னு அவரைத்தான் ஓப்பன் பண்ண விட போறேன். அவன் கேட்டதில்ல, அவன் சந்தோஷப்பட்டு கேட்ட, அவன் ஆசைப்பட்டு கேட்டபடியா. ஸோ அவன் துறக்கணும்னுட்டு பத்தாத்துக்கு இங்கே பெருசு வர்றதுக்கு 2 பேருக்கு வேண்டியதா போயிட்டு ஒரு ஆளுக்கு ஒன்று தான் கொடுத்தாங்க. நான் சொன்ன மாதிரி லிடெல்லாம் அடிபடுத்தி வேண்ட வேண்டியதா இருக்கு. நகைக்கு கூட நான் அப்படி அடிபட்டது இல்லை. ஒரு இங்க வந்து ப்ரொமோஷன் போடைக்கு இப்போ ஏதாவது வந்து சோல் போடுவாங்க, ப்ரொமோஷன் சாமான்கள் வீட்டு சாமான் போடைக்க கூட நான் அப்படி அடிபட்டு வேண்டியதில்லை. இந்த சாக்லேட் பட்டு தான் நான் அடிபட்டு வேண்டியிருக்கேன். எனக்கு வந்து இதுல வந்து கியூரியாசிட்டி இருக்குது. என்னடா அப்படி எல்லாரும் இதை பற்றி பேசுறாங்களே, என்னடா என்னத்துக்காண்டி இந்த சாக்லேட்ல அப்படி என்ன இருக்குது என்று பாக்குறதுக்காண்டியே நான் வந்து உண்மையா நான் போய் வேண்டினேன். முக்கியமா அவன் ஆசைப்பட்டதுக்காண்டி தான். பட் எனக்கு வந்து இதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னுட்டு தான் நான் போய் வேண்டினேன். சாக்லேட் வந்து நிறைய வைக்கல நினைக்கிறேன். முடிய போது ஒவ்வொரு கேஸ் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிலது இன்றைக்கு முடிஞ்சு நீ நாளைக்கு போடுவாங்களோ என்னன்னு தெரியல. இல்லை நான் வந்து விடிய போயிட்டு வந்தபடியா எனக்கு கிடைச்சதோ தெரியல. சிலது மத்தியானம் பின்னரம் போய் தான் கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த மகனோட எப்படி டேஸ்ட் பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டு நான் அவ்வளோ சொல்றேன். சிசா துபாய் சாக்லேட் அம்சாஜின் உனக்காக நாம போய் சண்டை பிடிச்சி வேண்டிட்டு வந்துருக்கிறேன். கியூல நின்று விடிய சிசா இதான் துபாய் சாக்லேட். இந்த துபாய்னு பேர் எப்படி வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேர் துபாய். அதான் நான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்கல்ல. இதுதானா இல்லடி இது இல்லையா? இதானா? சந்தோஷமா? மக்களே அவர் வந்துட்டார். இப்ப அவர் சாக்லேட் துறக்க போறார். ஹாப்பியா? அதோட விலைக்கு மெதுவா துறோடா. அப்புறம் நம்ம திறந்தாரு. இதோ ஸ்காட்ச் இருக்குதுங்க. ஓ இப்பதான் எனக்கு தெரியுது என்னத்துக்காக இந்த விலை €5. மெதுவா இதோட விலை இங்க பாருங்க. கோல்டு கலர்ல இதுக்கு தான் அந்த விலை போல இருக்குது. €5 இங்க பாருங்க. பவுன் மாதிரியே இருக்குது இந்த சாக்லேட். பவுன் மாதிரியே இருக்குது. இங்க பாருங்க, இங்க இதுதான் அந்த சாக்லேட். ஓகே சரி, உடைய போது இதை வந்து இப்படி உடைச்சு தான் நம்ம பாருங்க. வாங்க இப்ப உடைப்போம். வா இங்க இதுதான் உள்ளுக்குள்ள. இங்க பாருங்க, அதோ இந்த இப்படித்தான் வரும் பாருங்க. உள்ளுக்குள்ள பிஸ்தாஷும் அடுத்த சாக்லேட்டா. ஓகே இப்ப சரி டேஸ்ட் பண்ணுவோம். அலே என்ன மாதிரி இருக்குன்னு பாப்பா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
ஹலோ துபாயா அடே என்ன இங்க வா மீ ஒண்ணுமே இல்லையே நார்மல் சாக்லேட் மாதிரி தானே இருக்கு இந்த உள்ளுக்குள்ள இந்த என்ன சொல்றாங்க பிஸ்தாஷ் இந்த பச்சையா இருக்கிற பிஸ்தாஷ் அடுத்தது இந்த நூடில்ஸ் இந்த மெல்லிய மெல்லிய அதான் இது ரெண்டு Regarde, si tu veux, goûte. Goûte bien. நீர் டேஸ்ட் பண்ணுங்க நீர் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்கு நீங்க வேற கிட்ட வேற நீர் தான் இதுக்கு அடிபட்டு வேண்ட சொன்னீர் சரி கிண்டர் சாக்லேட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்ன டிஃப்ரெண்ட் என்ன வித்தியாசம் சொல்லு இதான் கிண்டர் சாக்லேட்டா விருப்பம் Et un goût. Il a un petit peu de goût des coups bénor, mais j'aime bien. Il a un petit peu de goût des coups bénor, mais j'aime bien. J'ai des goûts verts. Mais c'est pour arrêter! Arrête de mentir, Amma! அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற நல்லா இருக்கு ஆனா நான் வந்து எதிர்பார்த்தேன் வந்து வித்தியாசமா வேற மாதிரி வேற ஒரு டேஸ்டோ இன்னொன்று எதிர்பார்த்தேன் அந்த மெல்லியமில் அந்த நூடில்ஸ் தவிர அந்த பிஸ்தாஷோட டேஸ்ட் கூட தெரியல எனக்கு என்னமோ நார்மல் சாக்லேட் மாதிரி தான் இருக்குது புதுசா ஒரு வித்தியாசம் தெரியல என்னத்துக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ ஆடம்பரம் இவ்வளோ அடிபட்டு சாக்லேட் இந்த சாக்லேட் பண்றாங்கன்னு உண்மையா தெரியல நான் நினைக்கிறேன் இந்த சாக்லேட்டுக்கு வந்து இவ்வளோ ஃபேமஸாக போகிறதுக்கு காரணம் வந்து எல்லாரும் வந்து இந்த ஆன்லைன் ரிசோ சோசியோவில் கதைக்கிறபடியாக தான் அதாவது பொது ஊடகங்களை கதைக்கிறபடியா வைரலாக போகிறபடியாக தான் நான் நினைக்கிறேன் இது ஃபேமஸாக இருக்குண்டு இந்த எல்லாருக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்பால் தான் இந்த சாக்லேட் வந்து ஃபேமஸாக இருக்குண்டு கூடுதலாக எல்லாரும் வந்து என்னடா எல்லாரும் இப்படி கதைக்கினோம் ஆன்லைன் இன்ஸ்டாவில் டிக்டாக்ல கதைக்கினா நாங்களும் அதை ஏன் சாப்பிட்டு பார்க்கக்கூடாண்டு இதுன்றாங்க அது அவங்களுக்கு பிஸ்னஸாக போயிட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு வந்து உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல எனக்கு நார்மல் சாக்லேட் மாதிரி தான் இருக்குது என்ன நார்மல் சாக்லேட் மாதிரி தான் இருக்கு நான் உண்மையை தானே சொல்லணும் சஜின் என்ன நானே மூவ் பண்ணணும் இதுல உண்மைதான் எனக்கு வந்து மற்ற சாக்லேட்டுகள் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல இதுல அப்ப நானே போய் மூவ் பண்ணணும் Mais ça c'est bon, c'est pas la même goût. Même goût இல்ல bon அவருக்கு வந்து c'est pas la même goût சரி அவருக்கு வந்து டிஃபரண்டா இருக்குதா அவருக்கு இது டேஸ்டா இருக்கா உங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லல பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இவ்வளோ போராடி வேண்டின சாக்லேட் இவ்வளோ காசு கொடுத்து வேண்டின சாக்லேட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டின சாக்லேட்டுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லையன்றதான் எனக்கு தோன்றுகின்றது இது என்னுடைய ரிவ்யூ தான் நீங்கள் என்ன மாதிரி டேஸ்ட் பண்ணினீங்களா உங்களுடைய ரிவ்யூ போடுங்க பட் என்னுடைய ரிவ்யூ இதுதான் அவர் சொல்றாரு வந்து நீங்க டேஸ்ட் பண்ணினீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடட்டுமா அவருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு லிடர்ல போய் வேண்டிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க லிடர்ல முடிய போகுது என்ன இப்ப எங்களை மாதிரி யூடியூபராலேயே லிடர்ல பிசினஸ் பண்ணிடுவாங்க நான் என்ன செய்ய போறேன்னா இந்த சாக்லேட் வந்து இப்ப வந்து எல்லா இடம் கிடைக்காதல்லோ இதை வந்து டபுளா விற்க போறேன் மக்கள் இங்க பாருங்க கோல்ட் கலர்ல இருக்குது இப்ப விற்க போறேன் உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த சாக்லேட் வேணும் டபுளா விற்கும் பிசினஸ் செய்துட்டு நாங்க வேணும் இந்த சாக்லேட் உங்களுக்கு வேணுமெண்டா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் உங்களோட வீட்டுல அனுப்பி வைக்கிறேன் ஓகேவா இது வந்து நான் 4 யூரோக்கு வேணா 2 பக்கம் இது பெட்டி சாப்பிட்டபடியா உங்களுக்கு வந்து நான் வந்து இது 10 யூரோக்கு தாரேன் ஓகே துபாய்க்கு போகாமல் பிரான்ஸ்ல இருந்தே துபாய் சாக்லேட் டேஸ்ட் பண்ணணும்னா லிடல்ல போய் வேண்டி ரசிச்சு சாப்பிடுங்க ஓகே டேக் கேர் பை பை அடுத்த நாள் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைந்து பண்ணுங்க டாடா பை பை